தெலுங்கானா பிஜேபி சங்கி பெண் மாதவி ஏற்கனவே எலெக்ஷனில் நின்று அந்த மக்கள் பயங்கரமாக தோற்கடித்தாங்க. மஸ்ஜிது நோக்கி இங்கேருந்து அம்பு விடுறது மாதிரிலாம் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த மக்களை வழிக்கெடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சு இந்த பொண்ணு. ஆனாலும் அந்த மக்கள் அதாவது முஸ்லீம் ஓட்டர்ஸ்கள்லாம் போயிட்டு முகத்தை திறந்து நீ கரெக்டான ஆள் தானா அப்படின்னு ஓட்டர் ஐடியெல்லாம் செக் பண்ணி என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணிச்சு. அந்த மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான நாடக பக்தியை அவர்கள் நல்லாவே புரிஞ்சுருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுது இந்த பொண்ணுனாக்க, ட்ரெயினில் போயிட்டு ராம் ராம் ஜெய் ஜெய் ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு பஜனை கோஷ்டியோடு சேர்ந்து போயிட்டு பின்னாடி போலீஸ் பாதுகாப்புக்கும் வராங்க. அதாவது யாராவது எதிர்ப்பு தெரிவித்தா உடனே அவன் மேலே கேஸு போட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். அதனால் அந்த போலீஸ் பாதுகாப்போடு வர்றதுனால யாருமே வாயை திறக்கலை. இது எவ்வளோ பெரிய மோசமான வேலை. அதான் அஜய் சுப்ரமணியங்கிற சொல்கிறாரு, மை heartfelt sincere thanks to the people of Telangana for defeating this kind of off-boil. இந்த அறவேக்காட்டை தோற்கடித்த தெலுங்கானா மக்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அதான் கண்ணதாசன் சொல்கிறாரு ஒரு பாட்டில், எம்ஜிஆர் பாட்டு தான் அது. ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்சி பூனைகளாய் வாடுறீங்க. சீமான்கள் பொறுவையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கரெக்டாக சொன்னார் கண்ணதாசன். இது மாதிரி ருத்ராட்ச கொட்டைகளை போட்டுக்கிட்டு சாமானிய மக்களை ஏமாற்றி வாழக்கூடிய இந்த மக்கள் இனம் கண்டுபிடிக்கணும். உண்மையான பக்தி அது வேற, இது நாடக பக்தி. மக்களுடைய ஓட்டை கவர்ந்து அதன் மூலம் தாங்கள் ராஜ வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற பிளானிங்கில் செய்யக்கூடிய இந்த சங்கி கூட்டத்தை இந்து மக்களே ஒதுக்கணும். அப்போ தான் அவர்கள் நேர்மையான ஒரு வழிக்கு வருவாங்க. அதான் கேட்குறாங்க, would any Muslim be allowed to offer namaz in the same way? This types of dramas must be stopped. இதே போல் முஸ்லீம்கள் ட்ரெயினில் தொழ அனுமதிக்கிறாங்களா? நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ட்ரெயினில் இது மாதிரி வழியை மறிச்சுக்கிட்டு தொழுகிறது இஸ்லாம் காட்டித்தராத வழி. அந்த மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்லி அந்த மக்களை திருத்தணும், முஸ்லீம்கள் திருத்தணும். இது மாதிரி பெரிய பெரிய ஜிப்பாவை போட்டுட்டு பெரிய தாடியை வச்சுக்கிட்டு தொழுகிறாங்களே ஒழிஞ்சு அவர்களுக்கு ஒழுங்கான சட்டங்கள் தெரியல. இது மாதிரி வழியை மறைச்சிட்டு நம்ம தொழுகிறோமே, மற்றவர்கள் போகிறதுக்கு ஹமாம் போகிறதுக்கு யூரின், எத்தனை பேர் அர்ஜென்ட்டுக்கு யூரின் போகணுன்னு நினைப்பாங்க, லெட்ரின் போகணுன்னு நினைப்பாங்க, இல்லை போய் சாப்பாடு இறங்கி போய் சாப்பாடு எடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த டயத்தில் நீங்கள் வழியை மறைச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னாக்க இது எவ்வளோ பெரிய மோசமான நீங்கள் வெறும் முஸ்லீம்கள் மட்டுமே பயணிக்கிற ட்ரெயின் கிடையாது. முஸ்லீம்கள் மட்டுமே பயணித்தாலும் முஸ்லீம்களையும் பல பிரச்சனைகள் உள்ளவங்க இருப்பாங்க, ஹமாமுக்கு போகிறவங்க இருப்பாங்க. அப்போ இது மாதிரி என்ன பண்ணுறது பெரிய தப்பு, முஸ்லீம்கள் செஞ்சாலும் தப்பு. இது நம்ம ஏற்கனவே கண்டித்து பதிவு போட்டிருக்கிறோம். அதாவது பயணத்தில் நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறப்போ தொழுகையை சுருக்கி தொழுகலாம், சேர்த்து தொழுகலாம். ரெண்டு வகையிலையும் இருக்குது. ரெண்டு வக்கத்து தொழுகைகளை ஒரே டயத்தில் சேர்த்து தொழுகலாம். 4 ரக்காத்துகளை கூட 2 சுருக்கி கூட தொழுகிறதுக்கு நமக்கு இஸ்லாம் அனுமதிக்குது. அது இல்லாமல் இடவசதி பற்றாக்குறையாக நீங்கள் உட்காந்துக்கிட்டே கூட தொழுகலாம். அருமையான ஏற்பாடுகள் இஸ்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிற இந்த மாதிரியான கூட்டங்கள் வழியை மறைச்சிக்கிட்டு தொழுகிறது பெரும் தவறு. அதை நம்ம கண்டிச்சிருக்கிறோம். போலீஸ் அவர்களை கண்டித்து இனிமேல் இது மாதிரி தொழுகாதீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி விடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இந்த மாதவிங்கிற இந்த அம்மா என்ன பண்ணுது, ராம பஜனையை ட்ரெயினில் பாடிக்கிட்டு அப்படியே போயிடும். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ இது அசௌகரியத்தை கொடுக்கும். லாங் ஜேர்னி போகக்கூடியவங்க அப்படியே தூங்கிட்டு போகணுன்னு நினைப்பாங்க, எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் தூங்கிட்டு போகணுன்னு நினைப்பாங்க.
நீ வந்துட்டு பஜனை கோஷ்டியை பின்னாடி கூட்டிகிட்டு போலீஸையும் கூட்டிக்கிட்டு உனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு மாதம் மாதம் பிஜேபி சம்பளத்தை கொடுத்துருவான், அதை வச்சுட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்ப. மற்றபடி டியூட்டிக்கு போகிறவன் இருப்பான், டியூட்டிக்கு இந்த ட்ரெயினை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நமக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கிட்டு போகணும்னு நினைப்பான். அந்த ரயிலில் போய் நீ போட்டுட்டு பஜனை கோஷ்டியோட போயிட்டு ராம பக்தியை பரப்பணுன்னாக்க இது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய அசௌகரியத்தை கொடுக்கும். இதெல்லாம் வந்து சொல்லி தெரிகிறதா? இதெல்லாம் நமக்காக ஒரு மூளை கிடையாதா? முஸ்லீம்கள் அமைதியாக ஒரு ஓரமாக என்று தொழுகிறது அந்த டிடிஆர் வந்து பயங்கரமாக கண்டித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அது நியாயமான கண்டிப்பு. அதுவே கண்டிச்சிருக்கிறப்போ இது மாதிரி பப்ளிக்கில் வந்துக்கிட்டு சவுண்டாக அதுவும் ராம் ராம்னுட்டு ராம பக்தி ராம பஜனையை பாடிட்டு போறியே, இது வந்து இந்து மதம் சொல்லக்கூடிய வழியாது இவர்களாக தேர்ந்தெடுத்துக்கிறது இதெல்லாம் என்னங்க? இப்போ இந்து மதம் இப்படிலாம் செய்ய சொல்லலை இவங்களை. ஒரே ஜாதியை கொண்டு வர முடியுமா? இல்லை கோயிலில் வந்து எல்லா ஜாதிகளையும் அர்ச்சகராக்க முடியுமா? அது எதுவும் பண்ண மாட்டாங்க. கோயிலில் வந்து தலித்துகளை அனுமதிக்க முடியுமா? இது மாதிரியான புரட்சிகளை செஞ்சிங்கன்னா நாமளை சேர்ந்து வாழ்த்துவோம். அதை செய்ய மாட்டாங்க. ஜாதி கட்டுப்பாடுகள் அப்படியே இருக்கணும், முஸ்லீம்களை அடக்கி ஒடுக்கணும். நாம் நம்மளுடைய பயணத்தை இதே மாதிரி பஜனை பாடி இந்து ஓட்டுகளை ஒருங்கிணைக்கணும். இதுதான் இவர்களுடைய அஜெண்டா. இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இது நீடிக்காது. இது வந்து அந்த மக்களே வந்து ஒரு காலத்தில் அந்த அங்கே வரக்கூடிய கமெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தேன், இந்துக்கள் தான் அது அதிகமாக வெறுக்கிறாங்க. இது